என்னங்க 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 எங்க போயிட்டாரு இவரு? ஏங்க மூட்டு வலிக்குது, நீங்களே வெந்நீர் கொண்டாந்து வச்சிருக்கேன். நல்ல சூடா இருக்கா? கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன். கைய கைய வச்சிராதீங்க, வெந்துரும். பச்சை தண்ணி ஊத்தி விளாவிக்கங்க. அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. தண்ணீரிலே அத்தி தண்ணி வரலையே. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம், இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக போனா. கரும கரும. என்னடா இது? ஆட்டோக்காரன் அபாய சங்கு ஊதுறான். என்னங்க? ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான். அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது நடந்துருச்சு. நீங்க என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணுவ போனீங்க? கக்கூசுக்கு தானே போனீங்க. அதுக்கு இந்த அக்க போரு. இந்த வீட்ல மத்த மனுஷங்களா இல்ல, அவங்க எல்லாம் சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம வராங்கல்ல. உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்குண்டு எரிச்சல கலப்பாத. நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா. ஏய், பாத்தியாடி மாத்தாளுக்கு நக்கல பாடுற இடமா அது. வெந்த புண்ணுல வெடிய கொண்டாந்து வைக்கிறான். இந்த அடி மாப்பிளைக்கு ஜூஸ குடு. குடிங்க. நம்பி குடிக்கலாமா? குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், வா. வந்துட்டாங்க இருந்து. குத்தால அழிவுல குளிச்சது போல இருக்கான். ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு போய் கிடக்கு. பாட்டு வேற இருக்கு. அம்மா ஏதோ வெடிக்குதே. தாங்க முடியல என்னால. என்னடா சிலிப்பு? வேடிக்கையா இருக்குது. என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா காட்டிக்கிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. என்னமோ இந்த வீட்லயே நான் தான் மூத்த மாப்பிள்ளைன்னு, எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு தலக்கணம் பிடிச்சு போய் அலைஞ்சியே. பாத்தியா, ஆண்டவன் உனக்கு பேக்ல பெருசா கட்டு போட்டு விட்டான். டேய், இந்த ஆட்டோ டிரைவர்கள்லாம் மீட்டர்ல சூடு வச்சு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னடா இந்த மாதிரி ஏரியாவில் சூடு வச்சிருக்கிற? இது உனக்கே அசிங்கமா இல்ல? இந்த கரப்பாம்பூச்சிய கவுத்து போட்டா அதால திரும்ப முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதே கண்டிஷன் தான்டா உனக்கும். உன்னாலையும் திரும்பி படுக்க முடியாதுடா. ஏன்டா அங்க தட்டுற? இங்க தட்டுறா பாக்கலாம், இப்படி தட்டுறா பாக்கலாம். டேய், அது உன்னால முடியாதுடா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேன்னா எந்திரிச்சு இங்க வர்றா, இப்படி உட்கார்ந்து என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசுறா பாக்கலாம். உட்காந்துட்டா உட்கார்றா நீயே. பாக்குறியா? பாத்துலாண்டா அதையும். டேய், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இடுப்புல முண்டாசு கட்டின ஒரே ஆள் நீதாண்டா. ஐயோ, என்னால சிரிப்பு தாங்க முடியலையே. சக்கி ஸ்டெப்ல குழந்தை மாதிரி ஆயிட்டியடா. வரடா. இங்க விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சது நீதானடா? நான் தான். அதுல நான் வலிக்கு விழணுன்றதானடா உன்னுடைய கெட்ட எண்ணம். பின்ன என்ன? நீ என் பாடிய கிண்டல் பண்ண, அதுக்கு நான் உன் பாடிய சேதப்படுத்தலாம்னு கடுப்புல ஊத்துனேன். ஆனா நீ சுதாரிச்சிட்ட. என்ன இருந்தாலும் நீ என் ஜகலப்பாடி ஒரு ஓரமா ஒதுங்கி போய் தொலை. ஒதுங்கி போக மாட்டேன்டா. அதுல ஏதாண்டா கால வைப்பேன். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. ஏன் தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டன், பூட்டன் எல்லாருமே இமயமலையில பனியில மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் பனிச்சருக்கு விளையாடி பிரிட்டிஷ்காரன் கையால பல தங்க கோப்பைகளை வாங்கினவங்க. அந்த ரத்தம்டா இது. பனிச்சருக்கு அதுல கலந்துருக்குதுடா. இப்ப பாரு மணிமாரனுடைய ஸ்கேட்டிங் திறமையே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன.
மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி புனலை வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். ரொம்ப பேசாதடா. சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க மன்னர் பரம்பரை தான்டா. அதனாலதான் நேருக்கு நேரா மோதி மூஞ்சில அடிபட்டு படுத்து கிடக்குறோம்டா. உன்ன மாதிரி புறமுதுகு காட்டு ஓடி பேக்கில் அடிபட்டு நாங்க படுக்கலடா. பேக்கோ ஃப்ரெண்டோ பேந்ததுனா பேப்பையல. என்ன பெருசா பேந்துருச்சு? இதெல்லாம் ஒரு வாரத்துல சரியா போயிரும்டா. கீழே விழுந்து மீசில மண்ணு விட்டாத மாதிரி பேசுறா பாரு. மிதிச்சன அப்படியே முகரையில. மாலா, உன் புருஷனை கண்டிச்சு வை, ரொம்ப ஓவரா பேசாரு. உன் புருஷன் பேசுறதுக்கு தாண்டி என் புருஷன் பதில் சொல்றாரு, நீ பேசாத. ஏதாவது பண்ணி ரெண்டு பேரும் கிளப்பலான்னு பார்த்தா இப்படி ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டாங்களே. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? எக்ஸ்ட்ரா காத்தடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் டயரா? ஏ நீலா, உன் புருஷன் சிரிக்க வேண்டாம்னு சொல்லு. சிரிக்காம நான் என்ன பண்றது? மாமனார் வீட்டுல 1க்கு 2 ஃபேன் இருந்துமே இவனால எரிச்சல் தாங்க முடியலையே. ஃபேனும் இல்லைன்னா இவன் கதி. ஐயோ, கரண்ட் நின்னு போயிடுச்சே. எது கரண்ட் நின்னு போச்சா? ஐயோ, எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. ஐயா, எந்த நேரத்துல 2 வேணும் 3 வேணும்னு வாய வச்சாலும் அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. அடியே எரியுது மாலா. எடுத்துட்டு வா போ. கன்றாவியா இருக்குது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏத்துற கருவாட்டு கூட மாதிரி பக்கத்துல பெருசா கிடக்குறானே. வீசுமா வீசுமா. அப்படித்தான். இங்க பாத்தியா, அடிபட்ட இடத்துல முறத்தை வச்சு அரிசி புடைக்கிறாங்க. ஏன் ஒரு உலக்கை இருந்தா எடுத்துட்டு வந்து நெல்லு குத்துங்களேன். சும்மா இருக்க மாட்டேன் ராஸ்கல். என்ன சின்ன பழத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாரி சகல. கரண்ட் எப்போ வரும்னு போன் பண்ணி கேளுங்க மச்சான். மாப்பிள்ள நீங்க ஒண்ணும் கவலையப்படாதீங்க. கரண்ட் வரதுக்கு 2 நாள் ஆகுமா? அது 2 நாள் ஆகுமா? ஏன்? டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சான். டிரான்ஸ்ஃபார்மரும் வெடிச்சிருச்சான். எப்ப பார்த்தாலும் அதுலயே அடிச்சடிச்சு விளையாடுற நீ. அது என்ன விளையாட்டு பொருளான உனக்கு? இல்ல மச்சான், இனிமே இந்த வேக்காட்டுல என்னால இருக்க முடியாது. சட்டு புட்டு ஒரு வண்டி வாசி புடிச்சு என்னை கொண்டு போய் காத்தா பட்ட ஒப்படைச்சிருக்க. இப்போ உடனே டேய் தம்பி ஓடியா. என்னன்னா? உடனே போய் ஒரு மீன் பாடி வண்டி இல்ல டெட் பாடி வண்டி கூட்டிட்டு வா போ. டெட் பாடி வண்டி எதுக்கு? மீன் பாடி எனக்கு, டெட் பாடி உனக்கு. எது? அது இல்ல மாப்பிள்ள, உங்க வசதிக்கு அதான் கரெக்டா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா. நம்ம போலாம் வாடி. என்னங்க? ஒரு மாப்பிளைக்கு முன்பக்கம் இன்னொரு மாப்பிளைக்கு பின்பக்கம் வெயில்ல எப்படி தாங்குவாங்க பாவம். அம்மா, ஏய் நில்றி. ஏம்மா, இனிமே நான் எப்படி சாப்பிடுவேன்? அந்த புனலை மறக்காம எடுத்துக்கிட்டியா? சாப்பாட்டுக்கு இவன் புனல் எடுத்துக்கிட்டா நான் பாத்ரூம் எப்படி போவேன்? கவலைப்படாதீங்க தான். டியூப் இருக்குல்ல. யாரு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? கரண்ட் இல்லாம கஷ்டப்படுவாங்களா மாப்பிளை? மாப்ள, கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்துருச்சா? கரண்ட் வந்தாலும் அந்த வீட்ல இருக்க மாட்டேன். வாடி போலாம். இருங்க. அவங்க இருக்காங்கல்ல, நம்ம மட்டும் எதுக்கு போனோம்? புண்ணு ஆனோன்னு போலாம். போய் படுங்க. அம்மா! அப்பா! அப்பா! எங்க எல்லாம் போச்சு.